இப்போ மனிதனுடைய எலும்பை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காருல்ல, இவர் தான் கலையரசன், மிகப்பெரிய அகோரி சாமி. இவர்கிட்ட வந்து சக்திகள் ஏராளம், பலவிதமான சக்திகள் இருக்கு இவருக்கு. அது எங்கப்பா இருக்கு? உழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. இவர் தண்ணியில் மிதப்பார், தண்ணியில் நடப்பார், தரையில் மிதப்பார், ஆகாயத்தில் பறப்பார், பல சக்திகள் இருக்கவர். இவர் பழங்காலத்து சுவாமி. இவர் இப்போ இவருடைய சக்தி ஃபுல்லாக உலகம் முழுவதும் பரவிக்கிட்டே இருக்குது. இப்போ இவர்கிட்ட வந்து இது மட்டும் இல்லை, இன்னும் சில விதமான சக்திகள்லாம் இருக்குது. அந்த சக்திகள்லாம் வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இவர் வந்து இப்படி தொட்டாருன்னா குழந்தை நின்றோம். அப்படிதான் அந்த 3 குழந்தை பிறந்து. எனக்கு புரியலைங்க, ஆக்சுவலா புரியாம தான் கேட்குறேன் நான். பார்த்தீங்களா, இவருடைய சக்தியிலே மிகப்பெரிய சக்தி இதுதான். அவர் போய் அப்படி தொட்டார்னா உடைஞ்சி குழந்தை பிறந்துறேன். நீங்கள் அப்போவே குழந்தை உண்டாயிரும். நீங்கள் வந்து 10 மாதம் கழித்து குழந்தை பிறந்தவொடனே பெரிய ஆஸ்பத்திரியில் வச்சு நீங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டு நீங்கள் பாட்டில் அடுத்த வேலையை நீங்கள் பார்க்கலாம். அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவர். எங்கேயோ போய்த்தடா நீ, எங்கேயோ போய். ஏன்னா வந்து ஒரு மிகப்பெரிய அகோரி சாமி. ஏன்னா அகோரி சாமி தொடாமையே பிறக்கும் பொழுது இவர் தொட்டா பிறக்கிறதுல வந்து தப்பு இல்லை. அவ்வளோ பெரிய மகத்துவமான சக்தி நிறைந்தவர் வந்து இந்த கலையரசன் சுவாமி. நான் ஓப்பனா கேக்குறேன், என்ன பண்ணா நம்புவீங்க? ஓப்பன் சேலஞ்ச் என்ன பண்ணா நம்புவீங்க? நீங்க இப்ப சொல்லுங்க, நான் பண்ணி காட்டுறேன். இல்ல அதுக்கு வர்ற ஆள்கிட்ட புறம் பண்ணித்தாருன்றீங்க. நாங்களே நீங்க பண்ணித்தாரு காரணத்தை நான் சொல்றேன். ஓப்பன் சேலஞ்ச் என்ன பண்ணா நீங்க நம்புவீங்க? என்ன வேணாலும் சொல்லுங்க, செய்வாப்ல. இதுக்கு மேல அவர் செய்ய என்ன இருக்கு? எல்லாத்தையுமே செஞ்சுட்டாரு. மிகப்பெரிய சாமியார். அவருமே சாதாரண சாமி இல்லையா, ரொம்ப ஸ்பெஷல் சாமியா. அதாவது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அகோரி சாமினா, நான் வந்து தெரிஞ்சு சொல்லலை, ஆராய்ச்சியா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அகோரி சாமினா வந்து நிர்வாணமாக இருப்பாங்க. எல்லாரும் வந்து காசியில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பெண் வாடை எதுவுமே அண்டாது. அவங்களுக்கு குடும்பம் குட்டி சொந்த பந்தம்லாம் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விபூதி இந்த சாம்பலை பூசிக்கிட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம இருப்பாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் தான் சொல்றேன், இங்க சக்தியா இருக்கேன்னு. ஆனா இவரு கொஞ்ச நாள் முன்ன வரைக்கும் டிக்டாக் பண்ணி வியூஸ் ரீல்ஸ் எல்லாம் பண்ணி சிறப்பா பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. அப்புறம் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியாகி எல்லாமே அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து அகோரியா மாறிட்டாப்புல. அதாவது சிலவங்க நினச்ச நேரம் ஒரு கடை வச்சு தொழில் பண்ணுவாங்க, சிலவங்க ஒரு கம்பெனியில் போய் திடீர்னு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி இவர் வந்து அகோரியா ஜாயின் பண்ணிட்டார். அதனால் வந்து இவர் மேலே தப்பு சொல்லலை, இவர் வந்து திடீர்னு எடுத்துக்கிட்ட இது ஜாப்பு தான் தப்பு. ஆனால் சில பேருக்கு நிறைய உதவிகள்லாம் செஞ்சுருக்காரு. இந்த பாருங்களேன், நான் சொல்லலை, உதவி கேட்டவரே சொல்லியிருக்காப்புல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் நல்லா தான் சொன்னாப்பல, புரியுதுங்களா? நான் போய் உக்காந்தேன், எனக்கு வேலை கிடைக்கணும்னு நான் கேட்டேன். இது வரைக்கும் எனக்கே என் குலதெய்வம் தெரியாது. அவர் சொல்லி தான் எனக்கே என் குலதெய்வம் என்ன இதுன்னு தெரியும். அவர் சொல்லி 2 நிமிஷத்தில் எனக்கு வேலை கிடச்சிது ப்ரோ. இல்லை தெரியுமா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே என்னை விட்டு போயிடுச்சு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு நான் பண்ணேன், இவர்கிட்ட சொன்னேன், இந்தமாரி பொண்ணு ரிட்டன் என்னாண்டா வருது அப்படின்னு. அவர் என்ன சொன்னார், நீ அந்த பொண்ணுகிட்ட பேசாத, பேச்சை நிப்பாட்டிக்கோ, நிப்பாட்டலன்னா நீ மறுபடியும் பையன் நிலைமைக்கு தான் வருவேனார். அதே நிலைமைக்கு தான் இப்போ நான் மறுபடியும் வந்துட்டேன். வேலை என்னை விட்டு போயிடுச்சு, வந்த பொண்ணு என்னை விட்டு. அதாவது இவருக்கு வந்து லவ் பண்ணிட்டு ஜாலியாக இருந்திருக்காரு. ஆனால் அவருக்கு வேலை இல்லாமல் இருந்திருக்கு. திடீர்னு பாருங்கள் அந்த பொண்ணு அவர் விட்டு போயிடுச்சு. அப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவர் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போதே அவருக்கு அந்த அகோரி சாமி கலையரசன் ஞாபகத்துக்கு வந்திருக்காரு. நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும், இருக்கவே கூடாது. நேராக அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, சாமி எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒன்றும் செய்யலை, மந்திரத்தை தான் போட்டிருக்காரு. 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அவருக்கு வேலை கிடைக்கல. 2 நிமிஷத்தில் கிடைச்சி சீஃப் செக்ரட்டரியா வேலை கிடைச்சிருக்கு. அதோட அவர் போகலை. ஏன்னா அதுக்கப்புறமும் சொல்லியிருக்காரு, சாமி இந்த மாதிரி நான் லவ் பண்ண பொண்ணு வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு அவர் மந்திரத்தை போட்டிருக்காரு. போன புள்ள வந்துருச்சுங்க திருப்பி இவர்கிட்ட.
எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க வாங்க எம்புட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. இதுக்கு மேலே என்ன வேணும்? வந்தபோது இவர் சொல்லியிருக்காரு அந்த பிள்ளையோட மறுபடியும் சேராத பேசாத, அந்த பிள்ளை மறுபடியும் எதையாவது பண்ணிட்டு போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் கேட்கல. பொம்பளை சோக்கு யார் விட்டுச்சு? மறுபடியும் போயிருக்காரு. பாருங்க, அந்த பிள்ளையை விட்டுட்டு ஓடிச்சு, தொழிலும் போச்சு, வேலையும் போச்சு, சீஃப் செக்ரட்டரி போஸ்டிங்கும் போச்சு. வாய் நல்லா வருதுடா. அதாவது உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னா நீங்கள் தேவையில்லாமல் போய் கம்பெனியாக ஏற வேண்டாம். ஃபைலு, டாக்குமெண்ட்டு, டிசி இது எதுவுமே தேவையில்லை. யாருடைய சப்போர்ட்டு தேவையில்லை. நீங்கள் கஷ்டப்பட வேண்டியது இல்லை. நேராக போங்க இவர் கலையரசன் அகோரிசாமிகிட்ட. உடனே அவருக்கு அப்பாயின்மெண்ட் ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வேலை வேணுமாலும் வாங்கிக்கிறீங்க. கலெக்டர் போஸ்டிங் கூட நீங்கள் அவர் போட்டு தருவாப்பில் நீங்கள் வாங்கிக்கலாம். என்னடா கற்பனை உலகத்தில் இருக்கீங்களா? எங்கடா நடந்துச்சதெல்லாம்? இல்ல நாங்க தான் வேற நாட்டுல இருக்கோமா? எங்களுக்கு தெரியாம இதெல்லாம் நடந்துருதா? அதனால் இவரை மாதிரி நிறையா பலனடைஞ்சவர்கள் இருக்காங்க, பலன் அடையாதவங்களும் இருக்காங்க. நான் இன்னும் ஒன்றுமே அடையலை அவர்கிட்ட. போயிடுச்சு. இப்போ அவர் சொன்னதுனால தானே அந்த மாரி ஆச்சு. அப்போ அவர் உண்மை சொல்றாருன்னு அர்த்தம். நீங்க நிறைய பேர் சொல்றாங்கன்னு கேட்டு நீங்க இது பண்ணாதீங்க. சரிங்களா? இன்னொரு அது மாதிரிலாம் வந்து எடுக்காதீங்க. ஏன் கணிச்சு கொடுக்குறேன். 71 வயசுல டான்னு மண்டையை போட்டுருவேன். எப்படி நம்புறது? நான் ஓப்பனா கேட்கறேன், என்ன பண்ணா நம்புவீங்க நீங்க? ஓப்பன் சேலஞ்ச். என்ன பண்ணா நம்புவீங்க நீங்க? இப்ப சொல்லுங்க, நான் பண்ணி காட்டுறேன். எனக்கு 7 வயசுல தேர்ட் ஐ ஓபன் ஆச்சு. யாரை பார்த்தாலும் அவங்க சாவதான் ஃபர்ஸ்ட் கணிப்பேன் நான். சமீபத்துல அதாவது இவர்கிட்ட போனால் வேலை மட்டும் கிடையாது, வீட்டுக்கான ஒரு சந்தோஷம் மட்டும் கிடையாது, நீ எப்போ சாவான்ங்கிறதையும் சொல்லிடுவாரு. நீங்கள் அதாவது யாராவது ஒருத்தவங்க இத்தனை வயசு வரைக்கும் வாழணும், இல்லை இத்தனாவது வயசத்தில் நம்ம இந்த ஒரு தொழிலை ஆரம்பிப்போம், இல்லை இத்தனை வயசத்தில் இந்த வேலையை நான் செய்வோம், இல்லைப்பா இந்த வயசில் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு யார் இருந்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு உயிரோடு இருப்போமா? அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நேராக கலையரசன் சுவாமி அகோரி சாமிகிட்ட போங்க. எப்போ சாவாங்கிறத கரெக்டாக சொல்லிடுவாரு. இல்ல எப்படிப்பா 30 வயசுல 40 வயசுல இத்தனை தேதியில இந்த நிமிஷத்துல சாவான்னா அன்னைக்கு சோழி முடிஞ்சு. அதுக்குள்ள உன்னை வேலையை எப்பெல்லாம் பார்த்துட்டு நீயா போய் குளிக்கல படுத்துரு. அதான் அவனுடைய வேலை. அதைத்தான் வந்து அகோரி சாமி சொல்ல வர்றாப்புல, கணிச்சிருவாப்புல கரெக்டாக. அந்த இவன் பாரு 71 வயசுல இவருக்கு சோழி முடிஞ்சு, 71 வயசுல இப்போ இன்டர்வியூ எடுக்கிறாருல முடிஞ்சு. அதுக்குள்ள ஒரு இன்டர்வியூ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஆக வேண்டியதை பார்த்துட்டு அதுக்கேற்ற ரெடி ஆக்கினேன். பங்காரடிகளா இறந்து போனாரு. அவர் சாவி எங்க குடும்பத்துக்கே தெரியும். விஜயகாந்தோட மரணம் எனக்கு தெரியும். ஆட பாவிடே, விஜயகாந்தோடைய மரணம் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தீன்னா அதுக்கேற்ற டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அதுக்கேற்ற மெடிசனை பார்த்து அவளை காப்பாற்றிருக்கலாம். இல்லை இறந்ததுக்காவது அவ்வளோ கூட்டம் வந்துச்சு, அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை ஏதாவது செஞ்சு வச்சுருந்துருக்கலாம் ஏற்கனவே. இது பாரு தெரிஞ்சு சொல்லாம இருந்திருக்காரு பாருவே. 200 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன், மறுபடியும் வருவேன். அதே சொல்றேன். அதெல்லாம் நிறைய லிஸ்ட்ல இருக்காங்க, எல்லா லிஸ்ட்ல இருக்காங்க. இப்போ அந்த குடும்பத்தையெல்லாம் விட்டு விலகி வந்துட்டீங்க? இல்லையே, என் பொண்டாட்டி பிள்ளைங்க இங்கதான் இருக்காங்க. 3வது குழந்தை பிறந்த. ஆமா, ஆம்பளை பையன் பிறந்திருக்கேன் எனக்கு. அந்த ஆம்பளை பையன் பிறந்ததை 8 மாசத்துக்கு முன்னாடி நான் கணிச்சிருக்கேன். பாருங்களேன், அவளுக்கு குழந்தை பிறக்க போறதுக்கு முன்னாடி 8 மாசத்துல என்ன குழந்தைன்னு கணிச்சிருக்காரு. ஏடா இது நீ இவர் என்ன கணிக்கிறது? அவங்களுக்கு செக்அப் பண்ண டாக்டரு 3வது மாசத்துலேயே கணிச்சிருப்பாங்க. அப்போ அவங்களும் அகோரியா? இதை சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இவளுக்கு இந்த ஒரு டேலண்ட் இருக்கு. 8 மாசத்துல அவர் கணிச்சிருக்காரு உள்ள வந்து என்ன குழந்தை இருக்கு அப்படின்னு. இது வேற யாராலையும் கணிக்க முடியாது, இவர் கணிச்சிருக்காரு. இதை என்னால மட்டுமில்ல, இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல கோடீஸ்வரனா வாழ்ந்தேன். 7 காரு, வீடு, பங்களா, புகழ், பேரு, பட்டம், பதவி, 59 டாக்டர் பட்டம் வாங்கினேன். அப்ப அவ கொடுத்த பணத்தையும் பதவி பட்டத்தை வச்சு நான் ஆடிட்டேன். நான் அவளை போய் பார்க்கவே இல்லை. இவனை திருப்பி எப்படி வர வைக்கிறதுன்னு தெரியவே இல்லை. அவளுக்கு எல்லாத்தையுமே ஜீரோ ஆக்கிட்டான். இங்க சொத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு. காரு வித்தாச்சு, பைக் வித்து, 7 பைக் வச்சிருந்தேன், பைக் வித்தாச்சு, ஹோட்டல் வித்தாச்சு, கறிக்கடை வித்தாச்சு, ஸ்கூலு வித்தாச்சு, பசங்களை வித்தாச்சு. இந்த பசங்கள்லாம் சேர்ந்து என்ன வித்துட்டாங்க. ஏன்னா உண்மையில அவர் என்னமோ சொல்ல போனா உண்மை மாதிரி தாங்க தெரியுது. அவர் இதுக்கு முன்னாடி 7 பைக்கு வச்சிருந்தாரு, காரு வச்சிருந்திருக்காரு, எல்லாம் வச்சிருந்திருக்காருங்க. 59 டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது.
ஏன் சொல்ற நீ அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஆனால் பாருங்கள் அது எல்லாத்தையும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பைக்கு விற்றாச்சு, காரும் விற்றாச்சு, ஸ்கூலு விற்றாச்சு, ஹாஸ்பிட்டல் விற்றாச்சு, மெடிக்கல் காலேஜ் விற்றாச்சு, ஏர்போர்ட் விற்றாச்சு, ரயில்வே ஸ்டேஷன் விற்றாச்சு, அவரையும் விற்றாச்சு, பையனையும் விற்றாச்சு. எனக்கே வந்து இது பார்க்கும்பொழுது சோகமாக தான் இருக்குது. ஏன்னா நான் பார்த்துட்டேன், யாரு? சிவனையும் பார்த்துட்டேன், காளியையும் பார்த்துட்டேன். எங்க பார்த்து? நீங்க எப்படி முன்னாடி உட்காந்து பேசுறீங்க, அது மாதிரி இருந்தாலும் உட்காந்து பேசுவாப்ல. உங்க வீட்டு பேசினாரு? பேசுவாப்ல, உட்காந்து இருப்பாப்ல. எல்லாத்தையும் பார்த்துட்டாப்பி. சிவனையும் பார்த்துருக்காப்புல, காளியையும் பார்த்துருக்காப்புல, பெருமாளையும் பார்த்துருக்காப்புல, ஆதிபராசக்தியும் பார்த்துருக்காப்புல. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம் உக்காந்து பேசியிருக்காப்புல முன்னாடி. அப்புறம் என்ன சொல்ல, நீங்கள் நம்ம வீட்டில் ஒருத்தர் ரோட்டில் நம்ம பசங்கிட்ட உட்காந்து பேசுவான். யாராவது சிவபெருமான்ட்ட உட்காந்து பேசியிருப்பீங்களா? ஒரு உட்காந்து பேசுவாப்புல. நீங்களும் சிவனை பார்க்கணும், பார்வதியை பார்க்கணும், காளியை பார்க்கணும்னு நினச்சின்னா உங்கள் ரூமில் சாமி ரூம் புரிஞ்சுன்னா அங்கே போங்க, போட்டா இருக்கும் பார்க்கலாம். இல்லை ஈசா போனீங்கன்னா பார்க்கலாம். நான் பிறக்கிறதுக்கே முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன், என்னடா எல்லாம் பொம்பளை பிள்ளையா பிறக்குதுன்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டு இருந்த காலகட்டத்தில் லண்டன்ல இருந்து 105 வயசு அவருக்கு. அவர் வந்து அம்மாவை பார்த்துட்டு இந்த பையனை கலைச்சிருமா, இந்த பையன் பிறந்தா ஆபத்து தான் உனக்கு. சே, ஏற்கனவே ஒருத்தர் வந்து சொல்லி இருக்காரு, அதாவது உங்கள் அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுது இந்த பையனை நீ அழிச்சிருமா, தயவு செய்து இதை வச்சுக்காத, இதை வச்சுருந்தீங்கன்னா பின்னாடி பெரிய பிரச்சனை வரும், தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய ஆபத்தாக வரும்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அவன் அம்மா அப்போவே கேட்டிருந்தாங்கன்னா இப்போ இவ்வளோ அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது, ஆளாளுக்கு இவரை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. சே, இது வந்து காளி வரத்துல பிறக்கிற பையன், இவனை வந்து அவனா அழிச்சுக்கிட்டாதான் உண்டு, இவனை அழிக்கிறதுக்கெல்லாம் யாருனாலையுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் இந்தியாவில் ஒரு அழிக்கிற சக்தி எதுவுமே கிடையாது. ஒன் மேன் ஆர்மி. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அந்த அடியும். அப்ப எங்க பெரியம்மா வந்து எங்க அம்மாவை கூட்டிட்டு போய் விருதுநகர் மாவட்டத்துல உச்சி மாகாளியம்மன் அப்படின்னு ஒரு கோவில்ல இந்த மாதிரி வர வாங்குறாங்க. அப்ப அவங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி அருள்வாக்குல ஆம்பளை பையன் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பிறந்த உடனேவும் எங்க ஃபேமிலியே வந்து தரமட்டம் ஆயிடுச்சு. அம்மா அப்பா அப்பயே பிரிஞ்சுட்டாங்க. நான் பிறந்ததுல இருந்து எல்லாமே தலைகீழாயிடுச்சு. எல்லா சொத்து எல்லாமே வெளியே போய் ரொம்ப சீரழிஞ்சு அம்மா அப்பா பிரிஞ்சுட்டாங்க. அவங்க தான் அப்போவே சொல்லியிருக்காங்கள, அவங்க அம்மா அப்போவே அழிச்சிருக்கலாம்ல. ஆனால் அவங்க அம்மா கேட்கல, இவரை பெற்று எடுக்கணும்னு ஒரு தீர்மானத்தில் இருந்துட்டாங்க. ஆனால் பாருங்கள், பிறந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா பிரிஞ்சுட்டாங்க, சொத்தையெல்லாம் விற்றுட்டாங்க, வீடுலாம் அழிஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு. போடா போட்ட. இவர் மட்டும் இருக்காரு. அப்போவே அவங்க அம்மா கேட்டிருக்கலாம். சாமி பார்க்க வந்துக்கிறோம் நாங்க. எப்படியா என்ன சொல்றேன் எனக்கு புரியல சாமி. சாமி பார்த்து ரொம்ப புதுசா பாக்குறேன். இப்பதான் பார்த்தோம். பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதா? எவ்வளவு கூட்டம் பார்த்தீங்களா? இப்போது எத்தனையோ அகோரிகள் வந்து எப்படி வாழ்ந்துட்டு காசியில் இருக்காங்க, எத்தனை பேர் காட்டுக்குள்ளே இருக்காங்க, ரோட்டில் நடந்து போகிறாங்க, வர்றாங்க, என்னமோ பண்ணுறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இவ்வளோ பெரிய கூட்டம் போனது கிடையாது. ஏன்னா சக்தி வந்து இவர்கிட்ட தானே அதிகம், ஏகப்பட்ட சக்தி இருக்குது இவர்கிட்ட. ரெண்டாவது, இவரையும் நம்ம சொல்லக்கூடாதுங்க, நம்ம ஆளுக்களை தான் சொல்லணும். ஒருத்தர் புதுசாக வந்து ரீல்ஸ் பண்ணி டிக்டாக் பண்ணி டான்ஸ் ஆடி இந்த மாதிரி ஒரு இல்லற வாழ்க்கையில் இருந்தவர் திடீர்னு வந்து அகோரியாக மாறினவொடனே அவருக்கு வந்து இவ்வளோ பெரிய கூட்டங்கள் வருது பார்த்தீங்களா? நம்ம ஆளுக்களை தான் சொல்லணும். அதை விடுங்க, திடீர்னு ஒரு சாமியார் வந்தவொடனே அதை தூக்கிட்டு 10 பேர் மைக்கு தூக்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? அவங்கள சொல்லணும். இவங்கெல்லாம் இப்படி போகிறதுனால தான் இவங்க இப்படி பண்ணுறாப்புல. உண்மையான சாமியார் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. உண்மையான வந்து அகோரிகளாக நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள யாருமே போய் கேட்குறது கிடையாது. அவங்க கேட்டாலும் அந்த பேட்டி கொடுக்கவும் மாட்டாங்க, அவங்க உதறிட்டு போயிடுவாங்க. இவர் கொடுத்துருக்காரு. இவரே நான் தப்பு சொல்ல கிடையாது. ஏன்னா இவர் வந்து முன்னாடி இருந்த ரீல்ஸ் பண்ணுவார், கலைஞர் ஒரு ரொம்ப தெருக்கூத்து கலைஞனா, ஆமாம் அது மாதிரி இருந்திருக்காரு. அப்படி இருந்திருக்கலாம். 10 பேர் குறி சொல்லுவாராமா, அந்த மாதிரி குறி சொல்கிற ஒரு மாதிரியாவது இருந்திருக்கலாம். ஆனால் திடீர்னு வந்து அகோரிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அங்கே போய் அவர் திடீர்னு அகோரியாக மாறினதை வந்து ஏற்றுக்க முடியாது. அகோரிகளுடைய கொள்கை, அவங்களுடைய கோட்பாடு, அவங்களுடைய இதெல்லாம் வேற. ஆனால் இவர் போய் திடீர்னு அந்த மாதிரி லெவலுக்கு ஆகும்பொழுது அதை யாரும் ஏற்றுக்க முடியல. திடீர்னு ஒரு காளியை பார்த்தேன், சிவனை பார்த்தேன், பார்வதியை பார்த்தேன்னு சொல்லும்போது அது வந்து இவங்களுக்கு நம்ம கேட்குற நம்மளுக்கு வந்து அதை ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இதை வந்து
பூர்வீகமாக வந்து ரொம்ப வருஷமாக சின்ன ஒரு கொள்கையோடு இருக்கிற அகோரி கூட இதை பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து பக்கத்தில் உட்காந்து பேசுவார், நான் அதில் நடப்பேன், தீயை விடுவேன், எரிய விடுவேன், வானத்தில் மிதப்பேன், கப்பலில் பறப்பேன், அப்படி இப்படி சொல்லும் பொழுது நம்மளால் ஏற்றுக்க முடியாமல் போகுது. மனிதனாக பிறந்த ஒருத்தர் யாருமே சாமி ஆக முடியாது. ஒரு சாமிக்கு, ஒரு கடவுளுக்கு ஒரு தூதுவராகவோ, கடவுளுக்கு ஒரு ஒரு பூசாரியாக இந்த மாதிரி இருப்பாங்க, ஓகே. இல்லை கடவுளை நம்பி ஒரு ஆன்மீகவாதியாக அப்படி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாறுறதை வந்து யாரால் ஏற்றுக்க முடியாது, என்னால் ஏற்றுக்க முடியல. இது மற்றவங்களால சிலவரால் ஏற்றுக்க முடியாதவங்க இவளை ஏற்றுக்கலை, ஏற்றுக்கிட்டவங்க இப்படி சுற்றி கூட்டம் கூடி சாமி வந்தால் நல்லா இருக்குன்னு, அவர்கிட்ட உள்ள சக்திகள் ஊர் நல்லா இருக்குன்னு அப்படி இப்படி பண்ணுறாங்க.